வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க யார் புதுசாக வந்திருக்காங்க நீங்கள் வளர்த்த போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு சிலர் எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த குழந்தைங்க வந்து அம்மா வீட்டில் போட்டிருந்த குட்டீஸ். சரியா, மொத்தம் 6 பேபி இருந்தாங்க. ஒரு பேபி ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. இந்த 3 பேபியுமே வந்து புக்கிங் தான். வாங்கிட்டு போகிறதுக்கு வசதியாக நான் டவுனில் இருக்கிறதுனால எங்கிட்ட கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க வசதிக்கு தகுந்தாலும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கோங்க, எல்லாமே புக்கிங் தான். சரியா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேபி இருக்காங்க. அதில் 2 பேபியும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் இல்லையா, கால் கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பேபி மட்டும்தான் இப்போ அம்மா கிட்ட இருக்குது. இப்போதைக்கு தாய்கிட்ட தான் இருக்காங்க. யாராவது வளர்த்துறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டாச்சுன்னா ஃப்ரீ அடாப்ஷன் குழந்தை மாதிரி வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் அதை கொடுக்கலான்னு வச்சுருக்காங்க. இது வந்து பொமேரியன் ப்ரீடா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பொமேரியன் இல்லை, ஜாப்பனீஸ் ஸ்பிட்ஸ். சரியா, எனக்கு வாயிலே வரலங்க. ஜாப்பனீஸ் ஸ்பிட்ஸ். நீங்க வேணா கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க. அந்த ப்ரீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியாங்க, என் பையன் சிரிக்கிறத தப்பா சொல்றேன்.